ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாபிக்ல வந்து ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. நீங்க இந்த டாபிக்க படிச்சிட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின் இல்லாட்டினா 2 கொஸ்டின வந்து உங்களால வந்து எக்ஸாம்ல வந்து அடிக்க முடியும். அப்படி வந்து என்ன டாபிக் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல வந்து இம்பார்ட்டன்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டாபிக். சரிங்களா? இந்த இம்பார்ட்டன்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் மெக்கானிக்கல்ல என்னடா ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு? அது வந்து எத பத்தி வந்து படிக்க போறோம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இப்ப ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு வந்து எடுத்துட்டீங்கன்னா, ஒரு மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் அதுக்கு வந்து என்னென்ன தன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தானே. ஸோ, இதுல வந்து அந்த மெட்டீரியலுக்கு வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இருக்கலாம் ஒரு மெட்டீரியலுக்கு. இப்ப ஒரு சில மெட்டீரியல்ஸ பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து கம்பி மாரி வந்து நீட்ட முடியும். ஒரு சில மெட்டீரியல்ஸ வந்து உங்களால வந்து பிளேட் மாரி வந்து தட்ட முடியும். ஒரு சில மெட்டீரியல்ஸ வந்து நீங்க தட்டணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த மெட்டீரியல் வந்து உடைஞ்சு போயிடும். அந்த மாரிலாம் வந்து இருக்கு. சில மெட்டீரியல்ஸ வந்து உங்களால புடிச்சு எவ்வளோ தூரம் வேணாலும் இழுக்க முடியும். ஒரு சில மெட்டீரியல்ஸ வந்து இழுத்தீங்கன்னா வந்து அது வந்து உடைஞ்சிடும், இல்லாட்டினா பிஞ்சு போயிடும். இந்த மாரி இதெல்லாம் வந்து இருக்கு. இது எல்லாத்த பத்தி பார்க்கிறது தான் வந்து இம்பார்ட்டன்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க காலேஜ் குரூப்புக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிசிட்டி. எலாஸ்டிசிட்டினா வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிங்க. எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டினா என்ன? அந்த பொருளுக்கு வந்து மீட்சித்தன்மை வந்து அதிகமா வந்து வரும். எலாஸ்டிக்னா வந்து மீட்சித்தன்மை. அதுதான் வந்து தமிழ்ல. சரிங்களா? ஸோ வந்து பொருள் வந்து என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க அந்த பொருள் மேல ஒரு ஃபோர்ஸ் தர்றீங்கன்னு வைங்களேன், அந்த ஃபோர்ஸுக்கு அந்த பொருள் வந்து ஆக்ட் ஆகும். ஆக்ட் ஆயிட்டு, அது திருப்பி வந்து அதோட பழைய பொசிஷனுக்கே வந்து வந்துரும். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா வந்து டிஃபார்ம் ஆயிட்டு திருப்பி வந்து அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்து வந்துடும். அப்படி இருக்க எல்லா பொருட்களுமே வந்து எலாஸ்டிக் தன்மையோட இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ வந்து அந்த பொருட்களுக்கு வந்து எலாஸ்டிக் லிமிட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். சரி, இந்த எலாஸ்டிக் தன்மையோட இருக்க பொருட்களுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரப்பர வந்து எக்ஸாம்பிளா வந்து சொல்லலாம். ரப்பர் மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்டீலு, அலுமினியம், காப்பரு, கான்கிரீட் இது எல்லாத்துக்குமே வந்து எலாஸ்டிசிட்டி வந்து இருக்கும். ஆனா வந்து அது வந்து லிமிட் வரைக்கும் தான் வந்து இருக்கும். அந்த லிமிட்ட தாண்டி போயிருச்சுன்னா, அந்த பொருள் வந்து டிஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அந்த லிமிட்ட சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த லிமிட்ட தான் வந்து எலாஸ்டிக் லிமிட்ன்னு வந்து சொல்றாங்க. ஸோ வந்து இந்த எலாஸ்டிசிட்டிக்கு ரப்பர தவிர்த்து வேற ஏதாவது எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சரிங்களா? அடுத்து வந்து பிளாஸ்டிசிட்டிங்க. எலாஸ்டிசிட்டினா வந்து என்னன்னா வந்து, அந்த பொருள் வந்து தன்னோட பழைய ஸ்டேட்டுக்கு வந்து வந்துரும். பிளாஸ்டிசிட்டினா வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் வந்து தன்னோட பழைய ஸ்டேட்டுக்கு வந்து வராது. அந்த பொருள் மேல வந்து நீங்க வந்து ஃபோர்ஸ் தந்தீங்கன்னா, அந்த பொருள் வந்து டிஃபார்ம் ஆயிடும். டிஃபார்ம் ஆயிட்டு, அந்த பொருளால வந்து அதோட பழைய தன்மைக்கு வந்து வர முடியாது. அப்படி வர முடியாத இது எல்லாத்தையும் வந்து பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனா, இது ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. எல்லா பொருளுக்கும் வந்து எலாஸ்டிசிட்டி லிமிட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அந்த லிமிட்ட தாண்டி போகும்போது தான் வந்து இந்த பிளாஸ்டிசிட்டி வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஏன்னா வந்து இப்ப கான்கிரீட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், கான்கிரீட்ட வந்து நீங்க வந்து ஓரளவுக்கு வந்து பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா வந்து அத தாண்டி போயிருச்சுன்னா, அதோட இது வந்து வேலை செய்யாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து இத வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஜிங்க்கு, பிரஸ்ஸிங் ஆப்பரேஷனுக்குலாம் வந்து இது பண்ணுவாங்க. ஃபோர்ஜிங்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட்ட யூஸ் பண்ணி வந்து ஹேமரிங் பண்றது. இத பத்தி வந்து ஃபியூச்சர்ல வந்து பார்ப்போம். அடுத்து வந்து பிரஸ்ஸிங் ஆப்பரேஷன். பிரஸ்ஸிங் ஆப்பரேஷன்னா என்னங்க? இந்த காயின் ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு வந்து இந்த கத்தி செய்வாங்க. இந்த சுத்தியல் வந்து செய்வாங்கல்ல. இது எல்லாமே வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா வந்து சொல்லலாம். இப்போ பிளாஸ்டிக் ஃப்ளோனா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டக்டைல் மெட்டீரியல் வந்து இருக்குங்க. அதுக்கு வந்து நீங்க வந்து ஹெவியா லோட் தரும்போது, அது வந்து என்ன பண்ணும், டக்டிலிட்டி தன்மைய வந்து விட்டுட்டு பிளாஸ்டிக்கா வந்து மாறிடும். அத தான் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? டக்டிலிட்டி அப்படின்னா வந்து என்னன்னு கேட்குறீங்களா? இப்ப ஒரு மெட்டீரியல் இருக்குங்க. அந்த மெட்டீரியல வந்து நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, டென்சைல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவீங்க. டென்சைல் ஃபோர்ஸ்னா வந்து இப்ப வந்து புல்லிங் ஃபோர்ஸ். அதாவது அந்த மெட்டீரியல் வந்து புடிச்சு இழுக்குவீங்கன்னு வைங்க. அப்படி வந்து இழுக்கும்போது, அது வந்து என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, தின்னா ஒயர் மாரி வந்து மாறுங்க. கோல்டு, காப்பரு இந்த மாரி இதெல்லாம் வந்து நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். இப்ப இந்த டக்டிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், பிளாஸ்டிக் ஆகக்கூடிய தன்மை வந்து அதிகமாகும். ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். எலாஸ்டிசிட்டி வந்து கம்மியாகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒன்ஸ் டிஃபார்ம் ஆயிருச்சுன்னா, டிஃபார்ம் ஆன ஷேப்லயே தான் இருக்கும். திருப்பி வந்து பழைய ஷேப்க்கு வந்து வராது. அதனால எலாஸ்டிசிட்டி கம்மியாகும். பிளாஸ்டிசிட்டி வந்து அதிகமா வந்து இருக்கும். அதே மாரி அதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரொம்ப வீக்காலாம் வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ வந்து யூஸ்ஃபுல்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒயர் டிராயிங் அதாங்க இந்த காப்பர் ஒயர் இது பண்றது, இந்த அலுமினியம் காயில் வந்து இது பண்றது, இந்த மாரி விஷயத்துக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்வாங்க. அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டில்னஸ். பிரிட்டில்னஸ்னா ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ஃபோர்ஸ் தந்தீங்கன்னா, அந்த மெட்டீரியல் வந்து உடைஞ்சிடும்.
டேரக்ட்டா வந்து ஃபேட்ஸா வந்து ஆயிடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸு, கேஸ்ட் அயர்னு, செராமிக்கு, கான்கிரீட்டு. கான்கிரீட்டுக்கு வந்து எலாஸ்டிசிட்டி வந்து இருக்கும். அந்த எலாஸ்டிசிட்டிய தாண்டி நீங்க வந்து இது தரும்போது வந்து அது வந்து புரோக்கன் ஆயிடும். கிளாஸுக்கே வந்து லைட்டா வந்து எலாஸ்டிசிட்டி வந்து இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். எல்லா மெட்டீரியலுக்குமே இருக்கும். அந்த எலாஸ்டிக் லிமிட்ட தாண்டி போகும்போது அது வந்து புரோக்கன் ஆயிருதா? இல்லாட்டினா வந்து டிஃபார்ம் ஆகுதா? அப்படிங்கிற பொறுத்து தான் வந்து இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து மெல்லேபிலிட்டி. இது வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபோர்ஸ் தந்தீங்கன்னு வைங்களேன், இது வந்து ஒயர் மாரிலாம் வந்து மாறாது. அதுக்கு பதில் வந்து தின்னா பிளேட் மாரி வந்து மாறிடும். சரிங்களா? சரி தின்னா பிளேட் மாரினா எப்படி மாறும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒயர்னா வந்து அது வந்து ரவுண்டா வந்து இதாகும் இல்லைங்களா? கம்பி மாரி வந்து ரவுண்டா வந்து இதாகும். இது வந்து செப்பையா வந்து ஆயிடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து கோல்டு சொல்லலாம், சில்வர் சொல்லலாம், காப்பர் சொல்லலாம், அலுமினியம் வந்து சொல்லலாம். இந்த மல்லேபிலிட்டில வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், பிளாஸ்டிசிட்டி வந்து ஹையா இருக்கும். ஆனா வந்து ஸ்ட்ரென்த் வந்து அந்த அளவுக்கு வந்து கிரேட்டரா வந்து இருக்காது. இந்த மெட்டீரியல் வந்து நீங்க வந்து உடைச்சீங்கன்னா வந்து ஈஸியா வந்து உடைஞ்சிடும். அந்த மாரி தான் வந்து இருக்கும். பியூரான மெட்டீரியல் வந்து ஈஸியா உடைச்சீங்கன்னா உடைஞ்சிரும். இப்ப கோல்டே பார்த்தீங்கன்னா, பியூர் கோல்ட வந்து உடைச்சீங்கன்னா வந்து ஈஸியா வந்து உடைஞ்சிடும். அதனால தான் வந்து இப்படி வந்து சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் வந்து டக்டிலிட்டிக்கும், இந்த மல்லேபிலிட்டிக்கும் இடையில இருக்க பெரிய டிஃபரண்ட்டே. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டஃப்னஸ். டஃப்னஸ் தான் வந்து நீங்க வந்து மெட்டீரியல் மேல வந்து லோட் வந்து அதிகமா தரும்போது, அந்த மெட்டீரியல் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில வந்து டீஃபார்மும் ஆகாது. அவ்வளோ சீக்கிரத்தில வந்து உடையவும் உடையாது. அது வந்து என்ன பண்ணும்னா, அந்த லோட்ல இருக்க எனர்ஜிய ஃபுல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இத வந்து எங்க வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரிப்பீட்டடா சைக்ளிக்கா ஷாக்கிங் லோட் வந்து எங்கெங்க வந்து ஆக்ட் ஆகுதோ, அந்த ஏரியாஸ்லலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, சுத்தியல்ல வச்சு நீங்க அடிக்கும்போது அதிகமா லோட் வந்து இதாகுதா, ஸோ வந்து அந்த ஏரியாவுல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரயில்வே ட்ராக்ல ட்ரெயின் போகும்போது, ட்ரெயினோட மொத்த லோடையும் வந்து இது பண்ணும். அது இல்லாம அங்க வந்து ஷாக்கிங் லோடு வந்து இதாகும். அந்த இதையும் வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ வந்து அந்த மாரி ஏரியாஸ்ல வந்து இது பண்ணுவாங்க. ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏரியா வந்து எந்த அளவுக்கு அதிகமாகுதோ, அந்த அளவுக்கு வந்து எனர்ஜி அப்சர்வேஷன் வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டஃப்னஸ வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பென் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்ட வச்சு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட்னஸ். ஹார்ட்னஸ் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டீரியல் வந்து எந்த அளவு ஹார்டா இருக்கு அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து ஹார்ட்னஸ். சரிங்களா? ஒரு மெட்டீரியல் மேல வந்து லோட வந்து அப்ளை பண்ணி வந்து பார்ப்பாங்க. அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்க்ராட்ச்ச வந்து தாங்குது, டென்ட் ஆகாம இருக்கு, கட் ஆகாம இருக்கு, பிரஸ் மார்க் வந்து எந்த அளவுக்கு வந்து வருவத வந்து கம்மி பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து ஒரு மெட்டீரியலோட ஹார்ட்னஸ் வந்து தீர்மானிக்கப்படும். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நைஃப் வந்து ரொம்ப ஹார்டா வந்து இருக்கும். டைமண்ட் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். ஆனா சாக் பீஸ் வந்து ரொம்ப சாஃப்ட்டா வந்து இருக்கும். இந்த மாரி வந்து ஹார்ட்னஸ வந்து தீர்மானிப்பாங்க. இதுக்கு வந்து என்ன டெஸ்ட் வந்து இது பண்ணுவாங்கன்னா, வினல் ஹார்ட்னஸ் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்ட வந்து இது பண்ணியிருக்காங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல வந்து அடியில வந்து வச்சுருவாங்க. வச்சுட்டு அது மேல வந்து லோட வந்து இது பண்ணுவாங்க. லோடு வந்து பார்த்தீங்கன்னா, பால் மாரி இருக்கும். அந்த பால் வந்து எதுல வந்து இது பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல்ல வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த வினல் ஹார்ட்னஸ்க்கு வந்து ஃபார்முலா வந்து இருக்கு. இந்த ஃபார்முலாவ வந்து பார்த்துக்கோங்க. இதுல வந்து Pனா வந்து எவ்வளோ லோடு உள்ள பால வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து P. கேப்பிட்டல் Dங்கிறது வந்து இந்த பாலோட டயாமீட்டர். அதே மாரி வந்து ஸ்மால் Dங்கிறது வந்து இந்த பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பீஸோட டயாமீட்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ வந்து இந்த டெஸ்ட்ல வந்து வேல்யூ வந்து அதிகமா வந்தோம்னா, ஹார்ட்னஸ் வந்து அதிகமா இருக்கும். வேல்யூ வந்து கம்மியா வந்தோம்னா, ஹார்ட்னஸ் வந்து கம்மியாயிடும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த் இல்லாம ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஆமாங்க ஸ்ட்ரென்த் வந்து ப்ராப்பர்ட்டி தான். என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டீரியலுக்கு வந்து நம்ம வந்து லோட் வந்து தரோம். எந்த லோட் வரைக்கும் அந்த மெட்டீரியல் வந்து உடையாம இருக்கு, எந்த லோட் வரைக்கும் அந்த மெட்டீரியல் வந்து டிஃபார்ம் ஆகாம இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து வந்து அதோட ஸ்ட்ரென்த் வந்து இது பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரென்த் வந்து முக்கியமா வந்து டிசைன் ஓரியன்டடான இதுல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டிங்க. இப்ப கியரா இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து வேற ஏதாவது ஃப்ளைவீல் ஆகட்டும், அந்த மெட்டீரியல் அந்த ப்ராப்பர்ட்டிய வந்து யூஸ் பண்ணோம்னா, அது வந்து இந்த அளவுக்கு வந்து லைஃப் வரும் அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கக்கூடியது வந்து இந்த ஸ்ட்ரென்த் தான். சரிங்களா? ஸோ வந்து அல்டிமேட் பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரென்த்ல வந்து சொல்றாங்க. இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து லோடு தரலாம்பா. இந்த பாயிண்ட்டுக்கு மேல வந்து நம்ம வந்து லோட் அப்ளை பண்ணோம்னா, அந்த மெட்டீரியல் வந்து ஏதாவது ஒரு வழியாயிடும். ஐ மீன் வந்து புரோக்கன் ஆயிடும். இல்லாட்டினா வந்து டிஃபார்ம் ஆயிடும். அப்படிங்கிற மாரி வந்து பாயிண்ட் வந்து இது பண்ணாங்கன்னா, அதுதான் வந்து அல்டிமேட் பாயிண்ட். சரிங்களா? நாய்ஸ் ரெடியூஸ்மென்ட் வேணும்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் வேலைய பார்த்துட்டேன். அதனால வந்து வீடியோல அங்க இங்கேயும் கொர கொரன்னு சவுண்ட் வந்திருக்கும். அதுக்காக வந்து மன்னிப்புகள் வந்து கேட்டுக்குறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.